திருவிழிக காலம் முதல் வாரம் புதன்கிழமை. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, டிசம்பர் 3ஆம் தேதியானது தூய சவேரியாரின் பெருவிழாவை திருவையானது கொண்டாடி மகிழ்கின்றது. நாம் அவர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் சவேரியார் இறைவனிடம் பரிந்து பேசி நமக்கும் நம் குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர அவரிடம் வேண்டி நிற்போம். முதல் வாசகத்துக்கு செவி மடுப்போம். எசையா நூலிலிருந்து வாசகம். 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை சாற்றவும், கற்றுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோர் காறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோர் காவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகுமாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்று அவர்கள் பெயர் பெறுவர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.